ஜெயமோகனோட மிக முக்கியமான சிறுகதைகள்ல ஒன்னான யானை டாக்டர் பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இது வெறும் கதை இல்ல, டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தின்ற ஒரு நிஜ மனுஷனோட வாழ்க்கைய அடிப்படையா வச்சு எழுதப்பட்டது. ஒரு மனுஷன் ஒரு காட்டோட ஆன்மாவை எப்படி புரிஞ்சுக்கிட்டான் அப்படிங்கிற கதை இது. இந்த ஒரு வரியில இருந்து ஆரம்பிப்போம். யோசிச்சு பாருங்க, உயிர் போற வலி வந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? கத்துவோம், துடிப்போம். ஆனா யானை அப்படி இல்ல. எவ்ளோ பெரிய வலியா இருந்தாலும் அது அலறாது, துடிக்காது. டாக்டர் கேவை பொறுத்த வரைக்கும் யானைகள் வெறும் மிருகங்கள் இல்ல, அவை மகத்தான உயிர்கள். அந்த கம்பீரம்தான் இந்த கதையோட மையம். சரி, கதைக்குள்ள போலாம். ஒரு இளம் ஃபாரஸ்ட் ஆபீசர் முதல் தடவையா டாக்டர் கேவை சந்திக்கிறாரு. அந்த சந்திப்பு அவரால வாழ்க்கையில மறக்கவே முடியாத, அதே சமயம் மனச புரட்டி போடுற ஒரு அனுபவமா அமையுது. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, பல நாள் அழுகி போன ஒரு யானையோட உடல், மூக்க தொலைக்கிற பயங்கரமான நாத்தம், அந்த உடம்புக்குள்ள முழங்கால் வரைக்கும் புழுக்கள் நெளியுது. அப்படி ஒரு சூழல்ல ஒரு வயசான மனுஷன் எந்த சலனமும் இல்லாம ரொம்ப அமைதியா தன்னோட வேலைய செஞ்சுட்டு இருக்காரு. இத பாக்குற அந்த இளம் அதிகாரிக்கு பெரிய அதிர்ச்சி. ஆனா இதுதான் டாக்டர் கே, இதுதான் அவரோட அர்ப்பணிப்பு. அப்போ யார் இந்த டாக்டர் கே? அவரோட சாதனைகளை கேட்டா நீங்களே அசந்துடுவீங்க. 1000க்கும் மேல யானைகளுக்கு சர்ஜரி பண்ணிருக்காரு. 300க்கும் அதிகமான யானைக்குட்டிங்க இவர் கையில தான் பிறந்திருக்கு. இந்தியாவுல யானை மருத்துவத்துக்கான முதல் கையேட்டை உருவாக்குனதே இவர்தான். உலக புகழ்பெற்ற டாக்குமெண்ட்ரிகள்ல வந்திருக்காரு. ஏன் பிபிசியே இவரை பத்தி டாக்டர் கேன்னு ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்திருக்கு. இவர் ஒரு சாதாரண டாக்டர் இல்ல, ஒரு சகாப்தம். ஆனா அந்த நம்பர்ஸ் எல்லாம் வெறும் கணக்கில்லைங்க. இதுக்கு பின்னாடி ஒரு மனுஷனோட மொத்த வாழ்க்கையோட அர்ப்பணிப்பு இருக்கு. இந்த படத்தை பாருங்க. ஒரு யானைக்கிட்ட அவர் காட்டுற அந்த அன்பு, அந்த பிணைப்பு, இது ஒரு வேலை மாதிரி தெரியுதா உங்களுக்கு? இல்ல, இது ஒரு தவம். நம்மள பலருக்கும் அருவருப்பா தெரியற ஒரு விஷயத்த டாக்டர் கே எப்படி பார்த்தாரு தெரியுமா? அவரோட பார்வை எப்படி நம்மள விட்டு மாறுபடுதுன்னு இப்ப பார்க்கலாம். நாம எல்லாரும் சீனு சொல்ற புழுக்களை பார்த்து அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவை கைக்குழந்தைகள்னு சொன்னார். பசிச்சா சாப்பிடணும், அவ்வளவுதான் அதுக்கு தெரியும். வேற எதுவும் தெரியாத பச்சை குழந்தைங்க மேல நமக்கு எப்படி அருவருப்பு வரும்னு கேக்குறாரு. பாருங்க, உயிர்களை பத்தின அவரோட பார்வை எவ்வளவு ஆழமா இருக்குன்னு. வலியையும் நோயையும் மனுஷங்க எப்படி எதிர்கொள்றாங்க, விலங்குகள் எப்படி எதிர்கொள்றதுன்னு டாக்டர் கே சொல்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நமக்கு சின்னதா ஒரு காயம் பட்டா போதும், ஊரே கூடிடுவோம். ஆனா யானை மாதிரி விலங்குகள் உயிர் போற வலிய கூட அமைதியா ஒரு கம்பீரத்தோட ஏத்துக்குமா. இது வாழ்க்கையோட ஒரு பகுதின்னு அதுங்களுக்கு தெரியும்னு சொல்ற. இத வரைக்கும் டாக்டர் கேயோட பெருமைய பார்த்தோம். இப்போ கதையோட ரொம்ப ரொம்ப வேதனையான ஒரு பகுதிக்கு வரும். மனுஷனோட ஒரு சின்ன பொறுப்பில்லாத செயல் ஒரு பெரிய உயிருக்கு எப்பேற்பட்ட நரகத்தை கொடுக்குதுன்னு பார்க்கலாம். காட்டுக்கு டூர் போற நிறைய பேர் செய்யற ஒரு கொடூரமான விஷயம் இது. மது குடிச்சிட்டு அந்த காலி பாட்டில்களை கங்கியே போட்டு உடைச்சிட்டு வர்றது. அதோட விளைவு என்னவா இருக்கும்னு ஒரு செகண்ட் கூட அவங்க யோசிக்கிறதில்ல. அவங்களோட ஒரு நிமிஷம் ஜாலி அந்த காட்டுக்கே ராஜாவான யானையோட உயிரை எடுக்குதுன்னா பாத்துக்கோங்களேன். ஒரு சின்ன கண்ணாடி துண்டு எப்படி ஒரு பெரிய யானைய கொல்லும்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அது ஒரு கொடூரமான மரண பயணம். முதல்ல யானையோட மென்மையான பாதத்துல அந்த கண்ணாடி ஏறுது. அப்புறம் புண்ணாகி சீழு வச்சு உள்ள புழு வைக்க ஆரம்பிக்குது. அதனால நடக்க முடியாம, சாப்பாடு தேட முடியாம அந்த பெரிய உயிர் பல நாள் வழியில தவிக்குது. கடைசியில தனிமையில ரொம்ப கொடூரமா செத்து போகுது. இதுக்கெல்லாம் காரணம் நம்மளோட சின்ன அலட்சியம்தான். இப்படி உடைந்த பாட்டிலால காயம்பட்ட ஒரு யானை வலியால துடிச்சிட்டு இருக்கிற கபர் கேட்டு டாக்டர் கே உடனே கிளம்புறாரு. இங்கேதான் ஒரு சின்ன நம்பிக்கை பிறக்குது. அந்த இடமே ரொம்ப பதற்றமா இருக்கு. ஒரு பக்கம் காயம்பட்ட யானை வலியில துடிக்குது, இன்னொரு பக்கம் அதோட கூட்டம் மனுஷங்கள பார்த்த கோபத்துல முறைச்சுக்கிட்டு நிக்குது. இந்த ஆபத்தான சூழலுக்கு நடுவுல டாக்டர் கே மட்டும் கொஞ்சம் கூட அசராம அமைதியா தன்னோட கருவிகளை எடுத்து வச்சு சிகிச்சைக்கு தயாராகிறாரு. அந்த யானைகளுக்கு நல்லாவே தெரியும் தன்னோட இந்த வலிக்கு காரணம் மனுஷங்கதான்னு. அதனாலதான் உதவி பண்ண வந்த டாக்டர் கேவையும் அதுங்க எதிரியாதான் பாக்குது. பாருங்க, நாம செஞ்ச தப்பு நல்லது செய்ய போறவங்களுக்கு எவ்ளோ பெரிய தடையா இருக்குன்னு. இந்த கதை இந்த இடத்துல ரொம்ப ஒவ்வொருத்தர் மனசாட்சியையும் தட்டி ஒரு கேள்வி கேக்குது. நாம இந்த காட்டுக்குள்ள போயிட்டு நமக்கு பின்னால என்னத்தை விட்டுட்டு வரும்? நம்ம அடையாளம் என்ன? இந்த வரிகள் தான் கதையோட மொத்த சாராம்சம். விலங்குகளோட அந்த உன்னதமான குணத்துக்கு முன்னாடி மனுஷனோட சுயநலம் எவ்ளோ அற்பமானதுன்னு இது காட்டுது. அன்னைக்கு டாக்டர் கேவோட கோபத்துல எழுத்தாளர் ஒட்டுமொத்த இயற்கையோட குரலையும் கேக்குறாரு. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம். காடு மேல நமக்கு இருக்கிற அக்கறைய நாம எப்படி காட்டுறோம்? உடைஞ்சு கண்ணாடி துண்டுகளா விட்டுட்டு வர்றோம்? சிந்திப்போம். அடுத்த தடவை ஒரு வனப்பகுதிக்கு போகும்போது டாக்டர் கேவோட தியாகத்தையும்
அந்த யானைகளோட மௌன வலியையும் ஒரு நிமிஷம் நினைச்சு பார்ப்போம்.